நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்ற எண்ணங்களை எப்போவுமே நமக்குள்ள ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் நம்மை ஒரு சோதனையிலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே கூடாது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, சோதனைக்குள்ள போகும்போது நம்மளையே நம்ம பூஸ்ட் பண்ணி நம்மையே நம்ம உருவாக்கி நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றியுள்ள தலைவி யார் அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்றவங்க தலைவி கிடையாது, தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்றவங்க தான் தலைவி. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து நம்மை ஆண்டவர் மோட்டிவேட் பண்ணி அடுத்த படிக்கு நேராக அடுத்த அந்த பிரச்சனையிலிருந்து தாண்டி நம்மை கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளை எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணல, 1000 பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் நீங்க மோட்டிவேட் பண்றது ஒரு தனி அடையாளம். அதை சில காரியத்தை எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. எல்லாருடைய வார்த்தைகளும் நமக்கு தேர்தலா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம், ஆமா நீ வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும், உனக்கு இந்த பிரச்சனையில போய் பார்த்தா தானே தெரியும், இந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதனால நீ பேசுவ, எந்திரிச்சு வாங்க கஷ்டம்தான் தூக்கி நிற்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுவேன். கடந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அநேகம் பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனசு அப்படிதான் சொல்லும். இந்த சூழ்நிலையில் நீ வந்தாதாப்பா தெரியும், இந்த வேலையை நீ செய்யதாப்பா தான் தெரியும், இந்த பிரச்சனையை நீ தாண்டாதாப்பா தெரியும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மோட்டிவேஷன் என்கிறது ஆண்டவர் நமக்கு தர்ற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, மனிதர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஆனா மிக முக்கியமான மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களை உருவாக்குறது, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்றது. இந்த விஷயத்துல தோல்வி அடைகிறவங்க தான் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க. ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா, நம்ம கூட இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மை விட சாதாரணமான பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையோட இன்றைக்கு நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஒண்ணு ஆண்டவர் நம்ம மேல வச்ச தயவு, நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால நம்மை தேற்றார். இன்னொன்னு, நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டா ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறார். இந்த மோட்டிவேஷன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படி என்று சொல்றது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி அப்படின்னா சொல்லுங்க. அது ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதனாலதான் எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, அத்தனை அவ்வளோ இந்த பிரச்சனையை அவ்வளோதான் யாராலையும் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை தாண்டிட்டு சமாளிச்சுட்டு நிற்போம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அப்படியே வேலை செய்யும். இல்லடா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கூட எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, வேதம் அப்படிதான் சொல்லுது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டினவன். எத்தனை பிரச்சனைகளை தாண்டினான், சாதாரணமான ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை துரத்தி கொண்டே போகிறார். துரத்தி கொண்டே போகும்போது சிங்க கபில போறான். அவன் பார்க்காத சோதனை எதுவுமே இல்லை. ஆனா அத்தனை சோதனையும் தாண்டி அவன் ராஜாவாய் உட்கார்றதற்கு நான் நம்புறேன், வேற எதுவுமே காரணம் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை அவன் கண்டு கொண்டான். அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சங்கீதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், ரட்சிப்பு கடந்து வரும். நீங்க அந்த சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவன் 2 டைம் திரும்பி சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்.
இதுக்கு இதை அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள பார்க்க போறேன், அந்த பிரச்சனை வந்து என் ஆத்மாவை கலங்க பண்ணுது. ஆனா அந்த ஆத்மாவை பார்த்து அவன் என்ன பேசுறான் அப்படின்னா, நீ ஏன்டா கலங்குற, நீ ஏன்டா பயப்படுற, நீ ஏன்டா சோர்ந்து போற, நீ ஒண்ணு பண்ணு, நீ சமாதானமா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ கர்த்தரை நோக்கி பார், அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும், ரட்சிப்பு கடந்து வரும் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அந்த உருவாக்குற அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல அவனாலையும் இப்ப பண்ண முடியாது. பிரச்சனை சுத்தி இருக்கும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லும்போது சொல்றான்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன அப்படின்னா, என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பிரச்சனை தான், ஆனா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் தாண்டுவேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அவன் அவ்வளோ பிரச்சனையும் தாண்டதுனால தான் ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்தார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு தனி நபரா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளை வளர்த்தணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா உங்களுடைய வயது தாண்டி போய் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே, சரீரங்கள்ல ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், உங்க மனசுல பலவீனங்கள் இருக்கலாம், என்னென்னமோ யோசனை உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். நான் எதுக்கு வாழணும், நான் பேசாம வாழாம இருந்தா பரவாயில்லையே, செத்து போனா பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ளே உருவாகுமானால், நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, என்னையே நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கும் போது எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் உங்களால தாண்ட முடியும் என்று நம்புறவங்க எத்தனை பேர்? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் முதன்மையா இருந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த சூழ்நிலைகள் வந்து சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்தித்தான். ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அவனுடைய வார்த்தையில பாருங்களேன், எவ்வளோ, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். ஸோ அந்த சோகமான காரியங்கள், அந்த பலவீனமான காரியங்கள் அவனுடைய மனதில் வரும்போது அவனுக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் வேலை செய்து, இல்லடா இல்லடா இல்லடா, நீ எதையுமே யோசிக்க கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நீ தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்பிரிட் வந்த உடனே அந்த பிரச்சனை இவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சுலபமாய் தெரிகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு ஆவி வேணும். என்ன, உங்களை வந்து சில நேரத்தில் யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வேலை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து தாங்கிட்டோ இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்திட்டோ டெய்லி வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டோ எல்லாம் இன்னைக்கு ஆட்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி விட்டுறவே மாட்டார். ஆமோதிக்கிறீங்களா? விட்டுறவே மாட்டார். அந்த ஆவியானவருக்கு தான் நான் நம்புறேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அந்த மோட்டிவேஷன்ஸ் நமக்குள்ள கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அது மட்டுமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, யோபு ரொம்ப அழகா சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ அவன் சொல்லும்போது சொல்றான், இல்ல இல்ல, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, இத்தனை நாள் சாப்பிட்டோம் இல்ல, இத்தனை நாள் நல்லா உடுத்தணும் இல்ல, இத்தனை நாள் இத்தனை பேர் பார்த்து நம்மளை கையெடுத்தான் இல்ல, கொஞ்ச காலம் உபத்திரவம் நம்ம கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, இத்தனை காலம் நன்மை அனுபவிச்சோம், இன்னும் கொஞ்ச நாள் தீமை அனுபவிக்க போறோம், அவ்வளவுதான். இன்னும் சொல்லும்போது சொல்றேன், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக.
ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் வந்து பரிசுத்தவான்களுக்குள்ள வந்து செயல்படுது பாருங்களேன். நான் கூட உண்மையிலே வந்து இந்த திருச்சபையை நடத்துறது என்கிறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன். எப்பாவது வரும்போது இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வரும். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதற்கு கர்த்தரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை வந்து ஒருத்தருக்குமே புரிய வைக்க முடியாது. யாருக்குமே அது வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுதியற்றவர்கள் அல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சி இல்லை, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. எப்பவுமே வந்து ஒரு பெரிய பாஸ்டரா இருக்காருன்னா அந்த பெரிய பாஸ்டருடைய மனசை வந்து இன்னொரு பெரிய பாஸ்டர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் அவருக்கு என்ன. உங்களுக்கும் அப்படிதான். நீங்க வந்து ஒரு கிரேட் அதிகமாகும் போது கூட உங்களை புரிஞ்சு கொள்றதற்கு உங்க கிரேட்ல இருக்கிற ஒருத்தரால முடியுமே தவிர கீழே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது. கீழே இருக்கிறவங்க ஒண்ணு அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது தேவையான்னு கேட்பாங்க. அதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னுடைய ஊழிய நாட்கள்ல பல நேரங்கள்ல அப்படிதான் சோர்ந்து போய் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள், பயங்கரமான நெருக்கங்கள். அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா, ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அந்த மோட்டிவேஷனை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். நானே மோட்டிவேட் பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோகமா எல்லாம் முடிஞ்சு போய் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும்போது உடனே உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்தாமல் இருப்பாரோ, இதுவரையிலும் தாங்கினவர் இனி தாங்காமல் இருப்பாரோ, அவர் தானே நடத்தினாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சோமே, அதுல வெற்றியை கொடுத்தாருல, இதுல வெற்றியை கொடுத்தாருல, ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள வரும்போதே ஒரு பயங்கரமான தைரியம் வரும். அதுக்கு முன்னாடி குளிக்க தோணாது, அதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு தோணாது, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போலான்னு தோணாது. ஆனா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்த உடனே வந்து சரி தூய் போடுறா, சாப்பிட்றா, போடா, எந்திரா, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை வழி நடத்துறத பார்த்துருக்கிறேன். அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் கர்த்தர் சமூகத்துல இந்த ஊழியத்துல நிற்கிறேன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த மாலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை, இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது ராஜா. ஹல்லேலூயா. அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நான் நம்புறேன் உங்களை யாரும் தேற்றுவதற்கு வரலன்னா கூட நீங்க தேற்றப்படுவீர்கள். நீங்க யாராவது உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை தேற்றணும், உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே வராது. அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப என்னன்னா அடுத்த தலைவர்களா மாறிட்டீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளேயே அது இருக்கிறனால எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அழகா ஓவர் கம் பண்ணி வருவீங்க. கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்யறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது